தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி வேட்பாளர்கள் கடும் வெப்ப அலையையும் பொருட்படுத்தாது அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதி துறைமுகம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொண்டித்தோப்பு, புதுப்பள்ளி தெருவில் தொடங்கி பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வழி நெடுகவும் அவருக்கு மலர் தூவியும் பட்டாசு வெடித்தும் வரவேற்பளிக்கப்பட்டது. தேமுதிக செத்துப்போன கட்சி என்று பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் கூறியுள்ளதற்கு காட்டமாக பதிலளித்த பார்த்தசாரதி 100 ஆண்டுகள் ஆனாலும் பாஜக தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியாது என்றார். அவர் எங்கள் கட்சியோட செத்துப்போன கட்சி சார். 50 ஆண்டு காலம் இல்லை, 60 ஆண்டு காலம் இல்லை, 100 ஆண்டு காலம் இருந்தாலும் பிஜேபி தமிழ்நாட்டில் வளரவே வளராது. தேனி பாராளுமன்ற வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொதும்பு, அதலை, அரியூர் என 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் அமைச்சர் மூர்த்தியுடன் பொதுமக்கள் மத்தியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது ஏராளமான பெண்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கருமந்துறை, கீழ்நாடு, மேல்நாடு ஆகிய பகுதிகளில் கள்ளக்குறிச்சி அதிமுக பாராளுமன்ற வேட்பாளர் குமரகுரு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது மலைவாழ் மக்களின் நலனுக்காக அதிமுக அரசு என்றென்றும் உறுதுணையாக இருக்கும் என வாக்குறுதியளித்தார். மத்திய சென்னை பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அயனாவரம் பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வழிநெடுக அவருக்கு பட்டாசுகள் வெடித்தும் மலர் தூவியும் மாலைகள் அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்பளிக்கப்பட்டது. வேட்பாளர் வினோஜ் செல்வம் அவர்களுக்கு கரை படியாத கரத்திற்கு சொந்தக்காரராம் வினோஜ் செல்வம் அவர்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சின்னமா. மத்திய சென்னை தொகுதியில் பாஜக, திமுக இடையில்தான் போட்டி என்றும் தேமுதிகவிற்கு பதில் சொல்லும் நேரம் இது இல்லை என்றும் அவர் கூறினார். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கிளியர் டூ-வே ஃபைட் தான். திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றி மக்களை அவர்களோட வாழ்க்கை தரத்தை மாற்றுவதை மட்டும் நோக்கமாக வைத்து இங்கே பாஜக களத்தில் போட்டிட்டு கொண்டு இருக்கிறது. இன்றைய தினம் நான் தேமுதிகவுக்கு பதில் சொல்லக்கூடிய நேரம் இது இல்லை. ஏன்னா தேர்தல் களம் சூடா போயிட்டு இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.